இந்த சிட்டி லைஃப், அபார்ட்மெண்ட் வாழ்க்கை, பொல்யூஷன், சத்தம் இதெல்லாம் எதுவுமே இல்லாம அமைதியா இயற்கையான சூழல்ல வாழறதுக்கான ஒரு இடம் வேணும்னு தேடிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல தான் அந்த இடத்த போய் பார்த்தேன். அது எனக்கு பிடிச்சிருந்தது, வாங்கி போட்டேன். நீங்க என்னடானா இது எதுவுமே தெரியாம இடத்த கூட்டு வந்து நிக்கிறீங்க. ஹரி சார், நீ சும்மா இரு மேடி, எதுவும் பேசாத. சார், நான் எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு இந்த இடத்து மேலே இப்படி ஒரு ஒப்பீனியன் இருக்குன்னு சமீபத்தில் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. தெரிஞ்சிருக்கணும் சார், தெரிஞ்சு வச்சிருக்கணும். இத்தனை வருஷமா பெத்து வளர்த்த அம்மாவுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்காத புள்ள என்ன புள்ள? சார், கடைசியா கேட்குறேன், நீங்க வாங்கின விலையை விட 2 மடங்கு நான் கொடுக்குறேன். அந்த நிலத்தை எனக்கு கொடுத்துருங்க. இதுல உங்க பண திமிரு தான் தெரியுது, பாசம் தெரியவே இல்லை. இடத்த உங்க அம்மாவுக்காக வாங்க ஆசைப்படுற மாதிரி எனக்கு தோணல. அண்ட் ஒன் மோர் திங் சந்தோஷ், அந்த இடத்த விற்கிற ஐடியா எனக்கு இல்லவே இல்லை. அது சம்பந்தமா இனிமே என்கிட்ட பேசிட்டு வராதீங்க. ஏன் சார் சந்தோஷ் இப்படி பேசுறீங்க? உங்களை புரிஞ்சுக்கவே முடியல ஹரி சார். லக்ஷ்மி மேடம்க்கு போய் சேரணும் தான் அந்த லேண்டே கஷ்டப்பட்டு வாங்குனீங்க. இப்ப அதே காரணத்துக்காக தான் சந்தோஷ் அந்த லேண்ட கேக்குறான். அவன் கிட்ட முகத்துல அடிச்ச மாதிரி விக்கிற ஐடியாவே இல்லைன்னு சொல்றீங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு மேடி. சந்தோஷ் லக்ஷ்மி மேடம் மேல காட்டுற பாசம் தாமரை இலை மேல இருக்கிற தண்ணி மாதிரி பட்டும் படாம இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நான் பாட்டுக்கு அவன் சொல்ற மாதிரி இடத்த கொடுத்துட்டு அதை சந்தோஷ் லக்ஷ்மி மேடம் கிட்ட கொடுக்காம தானே வச்சுக்கிட்டு அதிக விலைக்கு வித்துட்டானா என்ன பண்றது? இந்த வேதாள எந்நேரமும் முருங்கை மரம் ஏறலாம் மேடி. ஆமா சார், சந்தோஷ் அப்படிப்பட்டவன் தான். மேடி, உதவி செய்யணுங்கிற எண்ணம் பெருசு இல்ல, அது காலத்தை செய்யற உதவியா இருக்கணும். இன்னும் கொஞ்ச நாள் பாப்போம். சந்தோஷ் இதே அன்போட அக்கறையோட லக்ஷ்மி மேடம் கிட்ட நடந்துக்கிட்டான்னா நாமளே கூப்பிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுப்போம். என்ன மன்னிச்சிடுங்க ஹரி சார், உங்க நல்ல மனசு புரியாம நான் கொஞ்சம் அவசரப்பட்டு பேசிட்டேன். வாழ்க்கையில நிதானம் ரொம்ப முக்கியம் மேடி. வரும், ஒரு வயசு வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் தானா வரும். என் வாழ்க்கையில ஏன் இப்படி எல்லாம் நடந்துச்சு? நீ எனக்கு செஞ்ச எதுவும் நல்ல விதமா நடக்காது ஏம்மா? இப்படி எனக்குள்ள எழற எந்த கேள்விக்கும் என்கிட்ட பதிலே இல்லம்மா. எல்லாம் விதின்னு நினைச்சு என்னால கடந்து போக முடியல. நடந்தது நடந்துருச்சு, இனி எல்லாம் நல்லதாவே நடக்கும்னு ஏத்துட்டு போகவும் முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நீ இல்லாத இந்த வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இந்த முக்கோணமா இருக்கிறது தானே பிளே ஸ்டோர்னு சொன்னா பவி. இதுல போய் Z5 ஆப்பை டவுன்லோட் பண்ணி நிறைய ப்ரோக்ராம் எல்லாம் பார்க்கலாம். ஷோ வாங்கண்ணே. மேடம், சந்தோஷ் சார் ட்ரெஸ் 10 பேண்ட் 8 ஷர்ட் 4 டிஷர்ட் இருக்கு மேடம். 240 ரூபா ஆச்சு மேடம். துணியெல்லாம் சரியா இருக்கும்ல? எல்லாம் சரியா இருக்கு மேடம். இருங்க, நான் காசு எடுத்துட்டு வரேன். இருங்க. பர்ஸ் இந்தாங்க. மேடம், பேலன்ஸ் அப்புறமா வாங்கிக்கிறீங்களா? நான் அர்ஜென்ட்டா D4க்கு போகணும். வெளியே போக ட்ரெஸ் இல்லாம ராஜா சார் வெயிட் பண்றாங்க. பரவாயில்ல, அடுத்த முறை வரும்போது கழிச்சுக்கலாம். சரிங்க மேடம். என்ன போட்டோ இது? இது கீழே கடந்ததுனால தான் இவ்ளோ பதட்டமா இருந்தீங்களா? யாரோட போட்டோ இது? நான் பார்க்கட்டுமா? இது என்னோட சின்ன வயசு போட்டோ மேடம். கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் கம்மியா இருக்கும், பாத்தீங்கன்னா தப்பாயிடும். கூச்சமா இருக்கு, சாரி.
போதும். இதுக்கு மேல சாப்பிட முடியாது. ஒருவேளை ஏதாவது குறை? ரொம்ப நல்லா இருந்தது, ஆனா போதும். சரி, நான் வரேன். அப்பா ஒரு வழியா தப்பிச்சிட்டோம்ப்பா. முதல்ல இந்த போட்டோவை யாருக்கும் தெரியாம மறைச்சு வைக்கணும். ஓம் ராமாய நமஹ, ஓம் ராமபத்ராய நமஹ, ஓம் யேசுலபாசாய நமஹ, ஓம் ராஜகுலதிலகாய நமஹ, ஓம் லக்ஷ்மீ ரூபாய நமஹ, திலகாய நமஹ, வல்லபாய நமஹ. தலை நிறைய மல்லி வச்சிருக்கேன், இது வேண்டாம். சரி, எப்பதான் இந்த திருக்கல்யாணத்தை ஆரம்பிப்பாங்க? எனக்கு டைம் ஆகுது, ஈவினிங் வர ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும். லக்ஷ்மி, ஆ இங்க வா. முன்னாடியே வந்துட்டியா? ஆமா, திருக்கல்யாண வைபவம் இல்ல, அதான் பிரசாதம் எல்லாம் செஞ்சு கொஞ்சம் சீக்கிரமாவே கோவிலுக்கு வந்துட்டேன். எது, சீக்கிரமே வந்துட்டீங்களா? நியாயப்படி பார்த்தா நீங்க வந்திருக்கவே கூடாது. என்ன லட்சுமி, புரியலையா? நடக்க போறது ராமர் சீதா திருக்கல்யாணம். இதுல கலந்துக்கிற தகுதி உங்களுக்கு இருக்கா? இதெல்லாம் சுமங்கலிங்க ஒண்ணு கூடி செய்யற விசேஷம். என்ன பண்றது, வர வர நீங்க யாரு, எந்த நிகழ்ச்சிக்கு போகணும் போக கூடாது எல்லாத்தையுமே நீங்க மறந்துடுறீங்களே லட்சுமி. கொலு பொம்மை வைக்கிறதுல எல்லாம் எப்படி நடந்துக்கணும், எப்படி வைக்கணுங்கிற பாடம் எல்லாம் எடுத்தீங்க. நாம இப்படி இருக்கோமே, இது சுமங்கலிங்க கலந்துக்கிற நிகழ்வாச்சே, நாம இதுக்கெல்லாம் போக கூடாதுன்னு உங்களுக்கு தெரிய வேணா? உபதேசம் எல்லாம் மத்தவங்களுக்கு தான், அவங்களுக்கு இல்ல போல இருக்கு. அதானே. பிரதீபா, ஆளு நட உடையில இல்ல, யூத்துங்கிறது புரிஞ்சுக்கோ. சிந்தனையில இருக்கணும். இப்படி கட்டுப்படித்தனமா இருந்துகிட்டு நீ எல்லாம் பேசாத. ஆமா பிரதீபா, எந்த காலத்துல இருக்கீங்க நீங்க? இதெல்லாம் மாறி பல காலம் ஆயிடுச்சு. கடவுளோட சந்நிதியில எல்லாருக்கும் இடம் உண்டு. கடவுள் எந்த பாரபட்சமும் பாக்குறது இல்ல. நம்மள மாதிரி மனுஷங்க தான் பாத்துட்டு இருக்கோம். ஹலோ, இனஃப் இனஃப், ஓகே? இது ஒன்னும் பகுத்தறிவு மேடை கிடையாது, இது கோயில். இங்க சாஸ்திரம் சம்பிரதாயம் இதுதான் ரொம்ப முக்கியம்.